விஜய் அவர்களை எல்லாருமே கடுமையாக சாடிட்டு இருக்காங்க. இப்போ சத்யராஜின் மகள், அதாவது திமுக ஐடி அணி துணை செயலாளர் திவ்யா, அவங்க விஜய் அவர்கள் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரவனுக்குள் ஒளிந்து கொண்டு படம் காட்டும் விஜய் அப்படின்னு விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திவ்யா சத்யராஜ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளைப்பாற கூடாரம் போடாது தடுப்பு வேலியில் கிரீஸ் தடவி சாமானிய தொண்டனை சித்திரவதைப்படுத்தி மாற்று அரசியலை தருகிறேன் என கேரவனுக்குள் ஒளிந்து கொண்டு படம் காட்டுகிறார் நடிகர் விஜய் அப்படின்னு திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு மீம் கூட பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. நம்மளை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு விஜய் பேசிட்டு தடுப்பு கம்பியில் கிரீஸ் தடவை சொன்னார் பாரு, அங்கே நிற்கிறார் தலைவர் அப்படின்னு ஒரு மீம் ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. தன்னுடைய தொண்டர்கள்கிட்டயே இவர் இவ்வளோ ஒரு கேப்பை கடைப்பிடிக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள்கிட்ட இவர் எப்படி நெருங்கி பழகுவார், எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு நிறைய பேர் இப்போது விஜய் மீது விமர்சனத்தை வச்சிட்ருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.